உலக மக்கள் அனைவருக்கும் புளியங்குடி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அமைப்பின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த நல்ல நிகழ்ச்சிகளை எங்களுடைய சேவைகளை சொல்லி மகிழ்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய அப்துல் கலாம் அமைப்பின் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிறிய அமைப்பாக இருந்து ஒரு 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சில நண்பர்களோட சேர்ந்து நாங்கள் செயல்பட்டோம். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த அமைப்பில் இருக்கிற அனைவருமே ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள் தான். இருந்தாலும் ரோட்டில் அனாதை அலையக்கூடியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணங்கள் எங்களுடைய நண்பர்களுடைய மனதில் ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு இந்த நாங்கள் அமைப்பை கடந்த 10 ஆண்டுகளாக செய்துக்கிட்டு இருக்கோம். சின்ன லெவலில் ஆரம்பித்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஆதரவற்றவர்களுக்கு, அதாவது ஒரு வேளை கூட உணவு கிடைக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய 60 ஆதரவற்றவர்களுக்கு தினசரி அவங்க இருக்கிற இடம் தேடி நாங்கள் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அமைப்பினுடைய மேலும் சிறப்பு என்னன்னா, இந்த ஊர்ல அனாதை அலையிறவங்க, எந்த விதமான உறவுகளும் இல்லாதவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா இது வரைக்கும் ஒரு 9 அனாதை பாடிகளை எங்களுக்கு போலீஸ் லாகால இருந்து சொல்லுவாங்க. அவங்ககிட்ட ஒரு அனுமதி வாங்கிடுவோம். ஆமா, நகராட்சி சொல்லியாச்சுன்னா எந்த நகராட்சியில் அந்த கமிஷனர் எந்த நிர்வாகம் இருந்தாலும் சரிதான், உடனடியாக எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்து ஒரு ஜேசி பொண்டி அனுப்பி வச்சு 2 ஊழியர்களையும் அனுப்பி வச்சு அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கோம். அடக்கம் பண்ண என்னன்னா, அந்த ஆதரவில்லாத ஆட்களை அடக்கம் பண்ண போகும்போது எங்களுடைய அப்துல் கலாம் அமைப்பினுடைய நண்பர்களுக்கு தெரிவிச்சாச்சுன்னா குறைந்தபட்சம் 50லிருந்து 100 பேர் கலந்துக்கிடுவாங்க. அதாவது நல்ல உறவுல இருக்கக்கூடியவங்க, சொந்த பந்தங்கள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இறுதி மரியாதை செய்யும் போது இந்த மயானத்து வரைக்கும் அத்தனை நபர்கள் வர மாட்டாங்க. ஆனா இந்த ஆதரவற்றவர்களுக்கு எங்க நண்பர்களுக்கு நாங்க போன் பண்ணி சொல்லியாச்சு அப்படின்னா 50லிருந்து 100 பேர் வரைக்கும் அந்த ஆதரவற்றவர் அடக்கம் பண்றவரை கலந்துக்கிடுவாங்க. எங்க நண்பர்கள் சொல்லியாச்சுன்னா உடனே வந்துடுவாங்க. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த இறந்த நபர் என்ன மதத்திலே சேர்ந்தவருங்கிற ஒரு குறிப்பு அறிந்து அந்த மதத்திற்கு தகுந்த மாதிரி நாங்கள் அடக்கம் செய்து அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்வோம். எங்கள் நண்பர்களும் எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இந்த அமைப்பு சீரோடு சிறப்பாகவும் நடந்து கொண்டிருப்பதற்கு எங்களுடைய புளியங்குடியினுடைய பொதுமக்கள் அனைவரும், பெரியவர்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால கொரோனா காலத்துல கூட தமிழ்நாட்டிலே புளியங்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திலே புளியங்குடியில தான் அதிகமான கொரோனா இருக்குன்னு சொல்லி ஒரு 40 நாள் வரைக்கும் ஊர்ல உள்ள பொதுமக்கள் யாரும் தெருவில் நடமாட முடியாத அளவுக்கு இங்க ஒவ்வொரு தெருவிலையும் தகர வச்சு அடைச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல சாதாரண கூலி வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு ஒரு நேரம் உணவு கூட கொடுக்க முடியாத ஒரு காலகட்டமா இருந்தது. அதாவது தமிழ்நாட்டிலே புளியங்குடியில தான் அதிகமா கொரோனா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி சூழ்நிலைய இருந்த போது எங்களை அமைப்புல அப்போ புளியங்குடியில இன்ஸ்பெக்டரா இருந்தாங்க ஆடியோல அப்படின்னு சொல்லி அவங்களோட உதவியாலையும் இந்த ஊர்ல உள்ள நல்ல நண்பர்கள் பெரியவர்களுடைய உதவினாலையும் அந்த ஒரு மாதமாக 3 வேளையும், அதாவது காலையிலையும் மதியம் இரவு 3 வேளையும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு, காலை மதியம் இரவு, காலையில 2000 பேர், மதியானம் 2000 பேர், இரவு 2000 பேருக்கு ஒரு கல்யாண மண்டபத்தை அமர்த்தி அங்க வச்சு சமையலை வச்சு சாப்பாடு செஞ்சு பார்சல் பண்ணி அந்த கொரோனா காலத்துல யாரையும் இந்த புளியங்குடி ஊருக்குள்ள அலைய விடல. ஆனா எங்களுடைய அப்துல் கலாம் நண்பர்களுக்கு மட்டும் போலீஸ் லாகாம தான் பாஸ் கொடுத்து எங்க நண்பர்கள், அப்துல் கலாம் அமைப்பினுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து தெருவா சைக்கிள்ல கொண்டு போய், அதாவது ஊருக்குள்ள வந்தா தெருக்குள்ள வந்தா கொரோனா பிடிச்சிக்கணும், அது நமக்கு நோய்வாய்ப்பட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்க வேண்டிய நேரத்திலையும் எங்க அப்துல் கலாமுடைய நண்பர்களும் அந்த வேலைகளை சைக்கிள்லையோ 2 வீலர்லையோ கார்கள்லையோ கொண்டு போய் அந்த நபர்களுக்கு உணவை கொண்டு சேர்த்து அவங்க ஒரு நேரம் கூட உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நாங்க செயல்படுத்தி காட்டினோம். அதாவது தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி ஒரு நிலை புளியங்குடியில மட்டும்தான் இருந்தது. அந்த மாதிரி நேரங்களை சிறப்பாக செஞ்சதுனால இந்த ஊர் பொதுமக்கள் எங்களை இவ்வளவு நல்ல செயலெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எங்களை இதுவரைக்கும் சிறப்பாக தான் பண்ணி எங்களுக்கு நல்ல உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த உதவிகளை செய்வதற்கு பெரிய உதவியா இருந்தவர் அன்றைய நிலையில புளியங்குடியில காவல் ஆய்வாளராக இருந்தவங்க
ஆடிவேல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒன்று இருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணாங்க. அந்த நேரத்தில் நகராட்சியில் பவுன்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நகராட்சி கமிஷனர் இருந்தாங்க. அவங்களும் நிறைய உதவி செஞ்சாங்க. இந்த மாதிரி பெரிய ஆட்கள் உதவி செஞ்சதுனால இந்த ஊருக்குள்ள நாங்கள் யாருமே பட்னியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையை உருவாக்கி அந்த நிலையில ஒரு மாசமாக 3 வேளையும் உணவு கொடுத்து எங்க அப்துல் கலாம் அமைப்பு நண்பர்கள் வீடு வீடா போய் உணவு கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நாங்க நன்றி சொல்லிக்கிட்டோம். ஏன்னா வெளியே வந்தா கொரோனா பிடிச்சிக்கிடும், நோய் வந்துடும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய காலகட்டத்திலையும் அவ்வளவு பேரும் வெளியே போய் அந்த உணவு கிடைக்காதவங்களுக்கு கொடுத்து சிறப்பாக செஞ்சாங்க. அப்புறம் வருடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்றவர்கள் கூட்டு வச்சு தீபாவளிக்கு, கிறிஸ்துமஸுக்கு, பொங்கலுக்கு இந்த 3 நாளும் அந்த ஆதரவற்றவர்களுக்கு உடை, பெட்ஷீட்டு, பாய் இதெல்லாம் கொடுத்து உதவி செய்வோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம், வருடம் கொண்டாடுவோம். பொங்கல் அன்னைக்கும் நாங்கள் வருஷம் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவோம், வழக்கமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் இந்த ஆண்டுகள் இந்த வருஷம் சிந்தாமணியில் நம்ம சகாதேவன் அண்ணாச்சி பொன்னமாலை அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த இல்லத்துக்கும் நாங்கள் அடிக்கடி வருவோம் போவோம். அவங்க அந்த இல்லத்து பெரியவர்களோட சேர்ந்து இந்த அப்துல் கலாம் அமைப்பினுடைய பயனாளிகளும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடணுங்கிறதுக்காக வேண்டி இங்கே மும்மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த சமத்துவ கிறிஸ்துமஸை சிறப்பாக கொண்டாடணும். இந்த நிகழ்ச்சியை கொண்டாடினதில் பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான அவங்களுக்கு மகிழ்ச்சி, இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரும் ஆதரவு இல்லை அப்படிங்கிற நிலை இல்லாம இவ்வளவு பேரும் நமக்காக வேண்டி இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த முதியோர்கள் கிட்டத்தட்ட இங்க ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. எங்களுடைய ஆதரவு 60-70 பேர் இருக்காங்க. 100 பேருமே அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புன்சிரிப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கும் பெட்ஷீட்டு, குளிர்காலத்துல காதுல மாட்டிக்கிற காது கருவி, மற்ற உடையெல்லாம் கொடுத்து மகிழ்ந்திருக்கோம். மதிய உணவாக நல்ல சைவ உணவும் கொடுத்து அவங்களுக்கு சீரும் சிறப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அப்துல் கலாம் அமைப்பு சீரோடு சிறப்போடு நடத்துவதற்கு பெரும் உறுதுணையாக இருப்பது நான் தலைவராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பங்கு சிறிய பங்கு தான். இந்த அமைப்பினுடைய செயலாளர் பாக்கியராஜ் தான் 90% அவர் இருந்து இதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் தலைவருங்கிற முறையில் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தான் இந்த அப்துல் கலாம் அமைப்பை 90% சீரும் சிறப்புமாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் அப்துல் கலாம் அமைப்பின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகே சார். ஓகேவா? ஓகேம்மா, அடுத்தால் கொடுங்க. எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எப்போது கூப்பிட்டாலும் இந்த பத்திரிகை நிருபர்கள் எங்களுக்காக உடனடியாக எங்களுடைய சேவையினை சிறப்பாக படம் பிடித்து எங்களுடைய செயல்பாடுகளை உலக மக்களுக்கு தெரிவிப்பதற்கு அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றதற்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்று இந்த கிறிஸ்துமஸ் விழாவினை சிறும் சிறப்புமாக நடத்தி தரும்படி மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்வது டாக்டர் APJ அப்துல் கலாம் பொது சேவை அமைப்பு, புளியங்குடி. அன்புடன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்க டிசைன்ஸ் ஜவுளிக்கடை உரிமையாளர் அலாவுதீன் சார் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். அத்துடன் இந்த ஊரிலே ஒரு பெரிய ஜவுளி நிறுவனம் அதிபர் ஒரு சொல் மணி அவர்களையும் எங்கள் டாக்டர் APJ அப்துல் கலாம் அமைப்பின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை வந்திருக்கும் IOP-யினுடைய முன்னாள் ஊழியர் திருநாளி பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அன்பு நண்பர் TSM மாரியப்பன் அவர்களையும் எங்கள் அமைப்பின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம்.
அத்துடன் எங்கள் அழைப்பை ஏற்று புளியங்குடியிலே பிரபல ஆசிரியர் திரு ராஜேந்திரன் சார் அவர்களையும் அவர்களுடைய நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் நாங்கள் அழைத்திருக்கும் எங்கள் அழைப்பிற்கு இணங்க புளியங்குடியின் விஜய் ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர் திரு சிறந்த சமூக ஆர்வலரும் சமூக சேவகருமான திரு மாரியப்பன் அவர்களுடைய வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் எங்கள் அப்துல் கலாம் அமைப்பின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அத்துடன் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக செய்து தருவதற்காக வந்திருக்கும் பத்திரிகை நிருபர்கள் கூறி எல்லோரும் ஒற்றுமையாக சமநிலைமையில் இருக்க எல்லா வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களையும் சிறந்தாழ்த்தி வணங்கி இந்த டாக்டர் அப்துல் கலாம் பொதுநல சேவை மையத்தை சார்ந்தவர்களுக்கும் பொன்னம்மாள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதியோர் இல்லம் என்பது இந்த நாட்டிலே என்று அடைக்கப்படுகிறதோ திறக்கப்படாமல் இருக்கப்படுகிறதோ அன்றுதான் நாம் முழு சுதந்திரம் அடைந்ததாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஏற்றி விட்டதோட என்னோட வேலை மட்டும் பார்க்கல, அது அந்த பேஷண்ட் நல்லா இருக்குங்களான்னு எல்லாம் பார்க்கும்போது 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுதான் அந்த இடத்துல ஒரு சாத்தியம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மனிதாபிமான நபர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களோட திறமை நம்ம தான் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த டைமில் கேட்டுக்கிறேன். அதேமாதிரி அப்துல் கலாம் அமைப்போட சேவை மிக பெரிது. இன்னைக்கு இந்த பொன்னம்மாள் அறக்கட்டளைக்கு போன வாரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம். நம்மளோட வேல்ஸ் பப்ளிக் ஸ்கூல் அவங்களும் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறாங்க. அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரியோர்கள், அதாவது ஆதரவற்ற இந்த பெரியோர்களை மகிழ்விச்சுட்டு போனாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நாங்களும் மகிழ்விக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த அப்துல் கலாம் அமைப்பு அவங்க நினச்சிருந்தா அவங்க வேற ஒரு இடத்துல கூட பண்ணியிருக்கலாம். இந்த பெரியோர்களை ஆதரவற்ற இந்த கருணை உள்ளவங்களை இந்த இடத்துல மகிழ்விச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய மனிதாபிமானம் தான் அப்படின்னு இந்த இடத்துல நான் கேட்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நான் விடைபெறுகிறேன். நன்றி. வருகிறது இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுகாதாரத்துறையினுடைய இணை இயக்குனர் பொன்னம்மாள் அறக்கட்டளை மற்றும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொதுநல சேவை அமைப்பினுடைய அமைப்பிற்கு பெரிதும் உதவி செய்யக்கூடிய மதிப்பிற்குரிய எங்கள் மருத்துவர் திருமதி அருண்மொழி அம்மா அவர்களை இரு அமைப்பின் சார்பாக உங்களுடைய சார்பாகவும் அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களை இந்த அமைப்பை சீரும் சிறப்புமாக முதியவர்களுக்கும் சரி ஆதரவற்றவர்களும் சரி ஒரு நல்ல தாய் தகப்பனார் மாதிரி இருந்து இந்த இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய திரு சகாதேவன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்து இந்த முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கூடிய மதிப்பிற்குரிய அம்மா அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துறை வழங்குவார்கள். பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சான்றோர்களே, டாக்டர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எங்கள் அழைப்பை ஏற்று எல்லோரும் வந்ததற்கு ரொம்ப நன்றி. என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுபோக அம்மா சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் செக்கப் மற்றது ஃப்ரீயில் எங்களுக்கு யார்கிட்ட சொல்ல யார்கிட்ட எடுக்க என்னங்கிறது எங்களுக்கு தெரியலை. நாங்கள் ஆரம்பித்து இப்போ 5 மாதம் தான் ஆகுது. அதனால் யாரை அணுகணும், யாரை பேசணும், யாரை எப்படி எடுக்கணும் எனக்கு தெரியல. அதனால் வேறு எதுவும் தெரிஞ்சோ தெரியாமல் நடந்திருந்தாலும் எங்கள் நினைச்சுங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அம்மாவோட மற்ற எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லாருக்கும் எங்களோட
முதியோர் இல்லத்தில் வந்து 25 பேர் இப்போ இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் அட்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள ஏற்பாடுகளை நாங்கள், ஏன்னா அவங்களுக்குள்ள வசதிகளை ஆளுகளை நிறைய சேர்க்கறது பெரிய காரியம் இல்லை. அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தா தான் அவங்கள வந்து நம்ம இது பண்ணணுங்கிறதுக்காக நிறைய அட்மிஷன் நாங்கள் இன்னும் எடுக்கலை. இன்னும் வர நாட்களில் எல்லாரும் எப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்களையும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எங்களோட அழைப்பை கேட்டு வந்த அனைவருக்கும் என்னோட நன்றியையும் வாழ்க்கையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இன்னும் மாரல் சப்போர்ட் அதிகம் தேவைப்படுது. அந்த காரியத்துலேயும் நிறைய பேர் எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உதவிகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் மக்களுக்காக அது இன்னும் அதிகமாக பிரயாசப்பட்டு அதை நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுல நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்திருக்கிற எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு உதவிக்கிற ஒரு மகிழ்ச்சியான இதை நாங்கள் இப்போ உங்கள் மத்தியில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். முதியோர் இல்லத்திற்கு கிடைக்க கர்த்தர் வழி திறந்தல்ல.